இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதாய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றெடுத்தேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் தகப்பன்மார் இல்லையே என்ற இடத்திலே தான் அவர் இந்த காரியங்களை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனத்திலே அவர் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு கொரிந்து சபைக்கு எழுதுகிறதை நான் வாசிக்க கேட்டோம். நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். உபாத்தியர்கள் அநேகர், 10,000 உபாத்தியர்கள் உண்டு. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உண்டு, ஆனால் தகப்பன்மார் இல்லையே என்ற இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை ஒரு தகப்பனாக அங்கே கொரிந்து சபைக்கு சித்தரித்து எழுதின வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு தெய்வீக தகப்பன்மார் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உலகத்தை சிருஷ்டித்த நாளிலே அவர் பிதாவாகிய தேவன் என்ற இடத்திலே வார்த்தையினாலே வெளிப்படுத்தி ஆவியினாலே சகலத்தையும் செய்யக்கூடிய இடத்திலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஒருமனப்பட்டு பிதா என்ற இடத்தில் தான் இந்த பூமியை சிருஷ்டித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிதா எத்தனித்ததை குமாரன் நடப்பித்தார் என்ற இடத்திலே சிருஷ்டிப்பின் வரலாறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மல்கியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் ஒருவனை அல்லவா சிருஷ்டித்தார், ஆவி அவனுக்குள் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை சிருஷ்டித்தார், அவன் ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக தானே என்ற இடத்திலே ஒரு ஆவிக்குரிய சந்ததியை தான் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு ஆவிக்குரிய சந்ததி உண்டாக வேண்டும் என்ற இடத்திலே அவர் பிதாவாக இருக்கிறது மாத்திரமல்ல, தான் சிருஷ்டித்த குமாரரில் பிதாவாக வளரும்படியாக சிருஷ்டித்த ஆவிக்குரிய பிதாக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கொரிந்து சபைக்கு ஒரு பிதாவாக இருந்துதான், ஒரு தகப்பனாக இருந்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று நான் இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உண்டு, ஆனால் தகப்பன்மார் இல்லையே என்ற இடத்திலே அவர் சொல்லுகிறார். எபிரேய நிருபக்காரர் 12ஆம் அதிகாரத்திலே பூமிக்குரிய தகப்பன்மார் தங்களுக்கு பெயர் உண்டாகும்படி, தங்களுடைய பெயர் கெட்டுவிடாதபடிக்கு சிறிது காலம் உங்களை அவர்கள் சிட்சித்து நடத்துகிறார்கள் என்றால், நீங்கள் ஆவிக்குரிய தகப்பன்மாருக்கு எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய நித்திய தகப்பனுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எபிரேய ஆக்கியோன் அதை எழுதும் பொழுது அவர் பூமிக்குரிய பிதாக்களை குறித்தும் ஆவிக்குரிய பிதாக்களை குறித்தும் நம்முடைய நித்திய பிதாவாகிய தேவனை குறித்த கருத்தை தான் அந்த 9ஆம் வசனத்திலே எழுதுகிறார். 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிற்றிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிற்றித்த போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும். நாம் பிழைக்கத்தக்கதாக, நாம் நித்தியத்தை அடைந்து கொள்ளத்தக்கதாக, நம்முடைய ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு நாம் அஞ்சி நடக்க வேண்டியது அதிக நிச்சயம் அல்லவா என்ற இடத்திலே இருக்கிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். குமாரனாகிய தேவன் தம்முடைய சபையின் பக்தி விருத்திக்காக, சபையின் வளர்ச்சிக்காக தன்னுடைய அப்போஸ்தலர்களை அவர் நியமித்தார். அது மாத்திரமல்ல, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசுவின் அந்த பரிபூர்ண வளர்ச்சியை சரீரமாகிய சபையை அடைந்து கொள்ளும்படியாக அவர் உத்தியோகஸ்தரை ஏற்படுத்துகிறார் என்ற இடத்திலே அவர் தகப்பன்மாரை ஏற்படுத்துகிறார். முதலாவது தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறார் என்பதையும் அவர் ஏற்படுத்தி கொடுத்த ஆவிக்குரிய பிதாக்களுக்கு நாம்
அப்போஸ்தலருக்கு, நம்முடைய போதக பிதாக்களுக்கு, நம்முடைய உபதேச பிதாக்களுக்கு நாம் கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும் என்பதையும் இந்த வாக்கியத்தின் ஊடாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சரீரத்தின் பிதாக்கள் நமக்கு இருக்கிறார்கள். அவர்களாலே தயவையும் பெற்றிருக்கிறோம், அவர்களாலே நன்மையையும் பெற்றிருக்கிறோம், அவர்களாலே தீமையும் அடைந்த சந்ததிகள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய பிதாக்களை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர்கள் இந்த உத்தரவாதத்தின் ஊழியத்தை மாத்திரமல்ல, ஒரு தகப்பனுடைய இருதயத்தையும் கிறிஸ்துவின் மனதையும் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய தகப்பன்மாரை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆதாமை ஒரு தகப்பனாக சிருஷ்டித்த இடத்திலே அவன் ஆவிக்குரிய சந்ததியை அவன் பெற்றெடுப்பான் என்ற இடத்திலே அவன் தவறியது தோட்டத்தை நாம் எல்லோரும் இழந்திருக்கிறோம் என்பதாக இருக்கிறது. அவன் தோட்டத்தை இழந்திருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு தயவை தேவன் காண்பித்தார், அவனுக்கு ஒரு இரக்கம், அவனுக்கு ஒரு தோல்விடை கிடைத்தது. ஆனால் தோட்டத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆபேலிலும் காயினிலும் அந்த சந்ததி பின்தொடரும் என்றால், காயின் அதை குறித்து அவன் சிந்தை இல்லாதபடிக்கு அவன் தன் சகோதரனை கொலை செய்து போட்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மூத்தவன் தகப்பனுடைய இருதயத்தை உடையவனாக அவன் தகப்பனாக வளரக்கூடிய இடத்தில் இல்லாதபடிக்கு தன் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு ஏற்ற கிரியைகள் அவனிடத்தில் இல்லை. நன்மை செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டவன் அங்கு மேன்மையான காரியங்களை செய்து நன்மை செய்து மேன்மை அடைந்து கொள்ளும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவன். அந்த சிந்தை இல்லாதபடியினாலே அது ஆபேலுக்கு போகிறதையும் அவன் ஜீரணிக்க முடியாததினாலே அவன் ஆபேலை கொன்று போட்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுக்கு பின்பாக சேத்தின் சந்ததி வருகிறது. அங்கே சேத்தின் சந்ததியிலே நாம் பார்த்தாலும் நோவா ஒரு தகப்பனாக வளர்ந்திருக்கிறான். தகப்பன்மார் இங்கே ஆவிக்குரிய தகப்பன்மார், பூமிக்குரிய தகப்பன்மார் என்ற இடத்திலே அங்கே நோவா ஆவிக்குரிய தகப்பனாகவும் இருக்கிறான். அவன் எழுத்தின்படியும் அவன் அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறான். ஆனால் எதில் அவன் முக்கியத்துவம் காண்பித்தான் என்பதை தான் அது வேறு பிரித்து காண்பிக்கிறதாக இருக்கிறது. நோவா மாம்சத்தின்படி அவர்களை பெற்றெடுத்திருந்தாலும் அவன் ஒரு ஆவிக்குரிய தலையீடினாலே அவன் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக தன்னை வெளிப்படுத்தினான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நோவாவுடைய வாழ்க்கையிலே தேவன் நிர்ணயித்த காரியத்தை அவன் செய்து முடிப்பதற்கு சாவதானமாக இருந்து அந்த பேழையை உண்டு பண்ணினான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதிலே அவன் ஆவிக்குரிய சந்ததியாக தன்னுடைய மாம்சத்தின் சந்ததியை ஒரு ஆவிக்குரிய சந்ததியாக மாற்றக்கூடிய இடத்திலே ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக அவன் வெளிப்பட்டான். அவன் நிமித்தம் அவன் முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய முழு குடும்பமும் அவன் ஒருவனின் நிமித்தம் அது ரட்சிக்கப்பட்டது. நோவாவின் வம்ச வரலாறு, அவன் அந்நாட்களில் வாழ்ந்தவர்களே நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரிக்கக்கூடியவனாக அவன் காணப்படுகிறான் என்பதாக இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிங்க. 9 ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரித்தான். நோவாவின் வம்ச வரலாறு என்று சொல்லி அவனுடைய வம்ச வரலாறை எழுதாதபடிக்கு அவன் நீதிமான், அவன் உத்தமன், அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்பதாக இருக்கிறது. நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரித்த இடத்துல அவன் ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பனாக அவன் மாறுகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய தகப்பன்மார் அங்கே நித்தியமான வழிவாசல்களை அவர்கள் திறக்கிறார்கள். நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்ளும்படியாக, தேவனுக்கு பிரியமான வழிகளிலே நாம் நடக்கும்படியாக நடத்தக்கூடியவர்களாக தான் நம்முடைய ஆவிக்குரிய பிதாக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்பாக ஆபிரகாம் தான் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக அவன் வெளிப்படுகிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்ற இடத்திலே அவன் மூலமாக இந்த பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய இடத்திலே அவன் நித்தியமான ஆசீர்வாதத்துக்கு அவன் தகப்பனாக இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தகப்பன் வீட்டை, உன் தேசத்தை, உன் இனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்ற இடத்திலே 12ஆம் அதிகாரத்திலே அவனுக்கு ஒரு அழைப்பு, 2வதாக அந்த அழைப்பு அவனுக்கு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் மெசபதோமியா தேசத்தில் இருக்கும் போதே அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவன் மகிமையின் தேவனை தரிசித்தவனாக அவன் அங்கிருந்து புறப்பட்டான் என்றாலும் கூட
அவர்கள் காரானூரிலே நின்று விட்டார்கள். காரானூரிலே அவர்கள் நின்றதினாலே மீண்டும் ஒரு அழைப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் ஒரு ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக ஒரு மேன்மையான அழைப்புக்கு பாத்திரம் உள்ள ஒரு தகப்பனாக அவன் தெரிந்து கொள்ளப்படுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சந்ததி இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று அவனுக்கு சொல்லப்படுகிறது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் பேரை நான் மகிமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற இடத்திலே அவனுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். 2ஆம் வசனம் வாசி. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை நீ பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பது ஒரு தகப்பனுடைய தன்மையாக இருக்கிறது என்பதை நாம் ஆபிரகாமிலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் ஒரு தகப்பனுடைய அழைப்புக்கு அழைக்கப்படுகிறான். அவனை ஆசீர்வதித்து அவனுடைய பேரை பெருமைப்படுத்துவேன் என்றும், அவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான் என்றும், அவனை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றும், அவனை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள், உனக்குள் பூமியில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற இடத்திலே ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக ஒரு தகப்பன் அழைக்கப்படுகிறான். ஒரு ஆவிக்குரிய சந்ததிக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்பவன் அவன் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் ஊற்று என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் போதக பிதாக்களாக இருக்கிறார்கள். They are doctrinal fathers. அவர்கள் கிருபையின் பாத்திரங்களாக இருக்கிறார்கள். They are vessels of grace. ஆவிக்குரிய தகப்பன்மார் அங்கே போதக பிதாக்களாகவும் கிருபையின் பாத்திரங்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இம்மைக்காக அல்ல, நாம் மறுமைக்கான ஜீவியத்தை ஜீவிக்கும்படியாக நம்மிடத்திலே அவர்கள் அங்கே கண்டிதம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்ற இடத்திலே ஆபிரகாம் அழைக்கப்படுகிறான். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி பிதாவாகிய தேவன் நமக்கு பிதாவாக இருந்து அவர் நம்மை சிருஷ்டித்து வழி நடத்தக்கூடிய இடத்திலே அவர் ஆவிக்குரிய தகப்பன்மாரை ஏற்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார். என் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான், நான் அனுப்பின உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அங்கே யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தால் பிதாவாகிய தேவனும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறது போல அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்களும் அவரும் ஒன்றாக, பிதாவும் தேவனும் அவங்க குமாரனும் அவரால் அனுப்பப்பட்டவர்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஜெபத்தையும் அவர் ஏறெடுக்கிறார். இந்த உலகம் எனக்கு பாத்திரமாக இல்லை, இந்த உலகம் என்னை பகைத்தது போல இந்த உலகம் உங்களையும் பகைக்கும். இந்த உலகத்துக்கு உரியவனாக நான் இல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். அதனால் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே அவர்கள் மனுஷரிலிருந்தும் பூமியிலிருந்தும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்ற இடத்திலே ஆவிக்குரிய பிதாக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் நன்றாக அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அவனை ஆசீர்வதிப்பேன், ஆபிரகாமை நான் ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற ஒரு அழைப்பு தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவருடைய கிருபைக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் ஆனதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியா இருக்கிறது. போதும்.
நீங்கள் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு பங்குள்ளவர்கள் என்று எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது அவர்கள் அவருடைய கிருபைக்கு பங்குள்ளவர்கள். ஆவிக்குரிய பிதாக்கள் என்பவர்கள் நம்முடைய கிருபையின் பாத்திரங்கள். அவருடைய கிருபையிலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். we are the partakers of the grace. அவர்களுடைய கிருபைக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் அவன் ஒரு தகப்பனாக அழைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய வித்து என்பது ஒரு ஆவிக்குரிய வித்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய சந்ததியை அவன் பெற்றெடுக்கும்படியாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய நிருபத்துக்கு எழுதும் போது 3ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவினாலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய சந்ததி என்பது ஆபிரகாமுடைய சந்ததி என்பதை அறிந்து கொள்ளும்படியாக எழுதுகிறார். அதுக்கு முந்தின பகுதியிலே அவர் எழுதும் பொழுது அவர் அநேகர் என்று சொல்லாதபடிக்கு ஒருவரை குறித்து அல்லவா பேசியிருக்கிறார். அந்த ஒருவர் கிறிஸ்துவே என்று கொண்டு வருகிறார். ஈசாக்கை குறித்து பேசுகிற இடத்துல சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து அல்லவா சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று கொண்டு வருகிறார். ஆபிரகாமுடைய இந்த லெகசி, இந்த பின்தொடர்பு என்ற ஆவிக்குரிய மேன்மையான சந்ததி என்பது அது கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமை அழைத்த போது, உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார். வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன். அதை உன்னால் என்ன கூடுமா? பூமியின் திரளை போல நான் மண்ணை போல திரளாக பெருக பண்ணுவேன். அது உன்னால் என்ன கூடுமா என்ற இடத்திலே தான் அவளுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாமோடு புறப்பட்ட லோத்து ஒரு வகையிலே அவனுடைய ஆவிக்குரிய சந்ததியாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 14ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் இடத்தில் ஒரு ஓடி வந்து, எபிரேயனாகிய ஆபிரகாம் இடத்தில் ஒரு ஓடி வந்து, உன் சகோதரரை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள் என்றுதான் சொல்லுகிறார். லோத்து ஆபிரகாமுக்கு சகோதரனா அல்லது லோத்து ஆபிரகாமுடைய அண்ணன் மகனா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். லோத்து ஆபிரகாமுடைய அண்ணன் மகனா அல்லது லோத்து ஆபிரகாமுடைய சகோதரனா என்ற இடத்துல, லோத்து ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் என்ற இடத்துல இருந்தாலும் கூட, சகோதரனுடைய குமாரன் என்ற இடத்துல இருந்தாலும் கூட, அவன் சகோதரன் மரித்த பின்பு அவனுடைய தகப்பன் லோத்தை எடுத்துக்கொண்டதினாலே ஆபிரகாமுக்கு அவன் சகோதரன் ஆகிறான். ஆனாலும் அவனை அழைத்து கொண்டு அவனை வழிநடத்தினாலே அவன் ஆபிரகாம் அவனுக்கு ஆவிக்குரிய தகப்பன் ஆகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லோத்து இந்த ஆபிரகாமோடு புறப்பட்டு வருகிறான். இந்த லோத்தின் வாழ்க்கை ஆபிரகாமின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, பூமிக்குரிய வாழ்க்கையும் அவனுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு பொருளாதார ஆசீர்வாதமும் ஆபிரகாமினால் தான் வந்தது. அவனுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் ஆபிரகாமினால் தான் வந்தது. ஆனாலும் அவன் ஆபிரகாமோடு நிலைத்திராதபடிக்கு அவன் பிரிந்து போகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்தும் ஆவிக்குரிய அங்கே தகப்பன்மாரை குறித்தும் அவர்களை பின்தொடர்வதை குறித்தும் நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் இந்த காரியத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமோடு அழைக்கப்பட்ட இடத்திலே லோத்து அவனுக்கு ஆவிக்குரிய சந்ததியாக வந்தவன். அவன் ஆபிரகாமுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போக வேண்டும். He should follow the footsteps of his spiritual father. அவனுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய பாத சுவடுகளை அவன் பின்பற்றி போகக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். ஆனால் அவன் அப்படி இல்லாதபடிக்கு அவனுக்கு ஆஸ்தி பெருகின போது அவன் பிரிந்து போவதை குறித்து அவன் நினைக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று ரோம நிருபக்காரர் 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் எழுதுகிறார். நம் மனம் புதிதாக வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக நாம் மனம் புதிதாக்கப்பட்டால் தான் மறுரூபமாக்கப்பட முடியும் என்று எழுதுகிறார். இங்க லோத்துடைய மனம் புதிதாக்கப்படவில்லை.
அவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்பது அவன் ஆபிரகாமோடு இருந்திருக்க வேண்டும். அவனுடைய பிரியமான சித்தம் என்பது அவன் மலைக்கு ஓடி போயிருக்க வேண்டும். அவனுக்கு அங்கே நன்மையான சித்தம் என்பது அவன் கேட்ட இடத்திலாவது அவன் தரித்திருக்க வேண்டும். இந்த மூன்றையுமே அவன் இழந்து போகக்கூடிய இடத்திலே அவனுடைய வாழ்க்கை போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த லோத்தை அவன் வழி நடத்தினாலும் கூட, லோத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் என்றாலும் கூட, அவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்த ஒரு பரிபூர்ணமான வெளிச்சம் இல்லாதவனாய் இருந்ததுதான் அவன் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களிலே அவன் திருப்தி அடைந்து அவன் பிரிந்து போகிறான் என்பதாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய குமாரனாக அழைக்கப்பட்டிருக்கிறான். தன் ஆபிரகாமின் அழைப்போடு தன்னை இணைத்து கொண்ட அங்கே லோத்து அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து சோதம் குமராவுக்குள்ளே போய்விட்டான். இப்பொழுது 14ஆம் அதிகாரத்திலே லோத்து பிடிபட்டு போகிறான். அங்கே 13ஆம் அதிகாரத்திலே யுத்தம் வருகிறது. 4 ராஜாக்களும் 5 ராஜாக்களும் யுத்தம் பண்ணுகிறார்கள். அங்கே 5 ராஜாக்கள் தோற்று 4 ராஜாக்கள் ஜெயிக்கிறார்கள். அங்க லோத்துடைய குடும்பம் முழுவதும் அங்கே பிடிப்பட்டு போகிறது என்ற இடத்துல தப்பியோடிய ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாம் இடத்தில் வந்து லோத்து பிடிப்பட்ட காரியங்களை அவன் அறிவிக்கிறான். ஆபிரகாம் தன் வீட்டில் கைப்படிந்த 318 பேரை கொண்டு போய் அங்கே அவர்களை விடுவித்து வந்தான். 4 ராஜாக்களை ஜெயிக்கக்கூடிய இடத்துல 318 பேரை கொண்டு போய் அவன் ஜெயம் பெற்று வருகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த 318 பேர் என்பது 318 என்பது எலியேசரை குறிப்பதாக இருக்கிறது. அங்கே எபிரேய பெயர் என்ற இடத்திலே அந்த கெமட்ரியா என்ற இடத்திலே எண் இலக்கணம், எபிரேய மொழிக்கு ஒரு எண் ஸ்தானமும் அந்த எழுத்துக்கான ஸ்தானமும் அந்த எழுத்துக்கான கணமும் கொடுக்கப்படுகிறது. ஒரு எபிரேய எழுத்துக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது, ஒரு எபிரேய எழுத்துக்கு ஒரு கணம் இருக்கிறது. அந்த கணத்தை வைத்து நாம் கணக்கிடும் பொழுது எலியேசர் என்ற வார்த்தைக்கு அந்த கெமட்ரியா அதோடைய எண் இலக்கணம் 318 என்பதாக இருக்கிறது. எபிரேயத்திலே 22 வார்த்தைகள் இருக்கிறது. 22 வார்த்தைகளுக்கும் 22 பொசிஷன்ஸ், அவைகளுடைய ஸ்தானங்கள் இருக்கிறது. 22 வார்த்தைகளுக்கும் அதோடைய கணம் இருக்கிறது, அதோடைய வேல்யூ கணம் இருக்கிறது. அந்த கணத்தின் கணக்கை போட்டு பார்க்கும் பொழுது எலியேசர் என்ற வார்த்தைக்கு 318 என்பது அர்த்தப்படுகிறது. ஆபிரகாம் இங்கே 318 என்ற இடத்துல எலியேசரை கொண்டு போய் அவன் அந்த யுத்தத்திலே 4 ராஜாக்களை முறியடித்து இந்த லோத்தை விடுதலையாக்கி கொண்டு வந்தான் என்ற இடத்துல இந்த எலியேசர் என்பவன் வெறும் வேலைக்காரன் அல்ல. எலியேசர் என்பவன் அவனுக்கு மானசீகமான குமாரனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். an adopted son, தத்தெடுக்கப்பட்ட ஒரு குமாரன் என்ற இடத்தில் தான் எலியேசர் வருகிறார் என்பதை ஒரு பக்கத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பூமியிலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தத்தெடுப்பை போல அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எலியேசரை அவன் ஸ்வீகார புத்திரனாக எடுத்துக்கொள்ளட்டுமா என்று 15ஆம் அதிகாரத்தில் கேட்பதற்கு காரணம் என்ன? எலியேசர் என்பவன் அடாப்டட் சன், தத்தெடுத்துக்கப்பட்ட குமாரன் என்றால் அவன் ஆபிரகாமுக்கு குமாரன் அல்ல. he is the son of the house. அந்த வீட்டுக்கு அவன் குமாரனாக பொறுப்புள்ளவனாக அவன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 318 என்ற இடத்துல எலியேசரை நாம் கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? 15ஆம் அதிகாரத்திலே அவனை ஸ்வீகார புத்திரனாக நான் எடுத்துக்கொள்ளட்டுமா என்று ஆபிரகாமின் வார்த்தைகள் அதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது. is a son of the house. அவன் அந்த வீட்டுக்கு அவன் குமாரனாக இருக்கிறான். அந்த வீட்டிலே அவன் பொறுப்புள்ளவனாக இருக்கிறான். அந்த வீட்டிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவன் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஈசாக்கு வெளிப்படும் வரைக்கும் வந்த ஆபிரகாமின் வாழ்க்கையில வந்த அத்தனை பேரும் ஆபிரகாம் என்ற தகப்பனுடைய சகல ஆசீர்வாதத்திலும் அவர்கள் பங்கு பெற்றார்கள். ஆனால் புத்திரன் ஏகசுதன் என்ற அவனுடைய சந்ததி
அவனுடைய சுதந்திரவாளி என்ற இடத்திலே ஈசாக்கு மாத்திரம்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் மற்ற எல்லோரும் அடைந்து கொள்கிறார்கள் என்றாலும் கூட ஒரு பரிபூர்ணமான சந்ததி என்ற இடத்திலே அந்த சந்ததிக்கான சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே ஈசாக்கு தான் வருகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த எலியேசர் சன் ஆஃப் த ஹவுஸ், அவன் அந்த வீட்டுக்கு குமாரனாக இருந்து அவன் யுத்தங்களை நடத்தக்கூடிய இடத்திலே ஆபிரகாம் என்னும் தகப்பனுக்கு நம்பிக்கையுள்ளவனாக இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 318 என்ற இடத்திலே அது எலியேசரை தான் குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த எலியேசரை குறிக்கிறது என்றால் எலியேசர் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எலியேசருடைய வாழ்க்கையிலே தேவனை பிரதிபலிக்கக்கூடிய இடத்திலும் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலும் தேவனுக்காக கிரியை நடப்பிக்கக்கூடிய இடத்திலும் அவன் வர வேண்டும். 3 என்ற இடத்திலே அது திருத்துவ தேவனை காண்பிக்கிறது. 1 என்ற இடத்திலே அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறது. 8 என்ற இடத்திலே அது ஊழியத்தையும் அது இயேசுவையும் அது ஒரு புதிய துவக்கத்தையும் காண்பிக்கிறது. 8 is a new beginning. 8 என்பது ஒரு புதிய துவக்கம். 8 என்பது ஊழியம். 8 என்பது குமாரனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த 318 என்பது தேவனை அது காண்பிக்கக்கூடிய இடத்திலே 3 என்பது திருத்துவ தேவனை, அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்ற இடத்திலே 1 இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட பிரமாணத்தின்படி Hear, O Israel, your Lord God is one. Your Lord God is one. உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்ற இடத்திலே 1. அந்த 8 என்ற இடத்திலே ஒரு புதிய துவக்கம், அது ஊழியம், அது குமாரன் என்ற இடத்திலே 318 தெய்வீகத்தை காண்பிக்கிறது. 300 என்பது தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய மனிதன். 10 என்பது தேவனுடைய அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதன். 8 என்பது தேவனோடு சஞ்சரித்து அந்த அன்பினாலே நாம் நடப்பிக்கக்கூடிய ஒரு புதிய துவக்கம், புதிய ஊழியம் என்பதாக இருக்கிறது. 318 நாம் கிரியை நடப்பிக்கும்படியாக அழைக்கப்பட்டது. இந்த எலியேசர் இந்த 318 என்பதற்கு அடையாளமாக இருக்கிறார். அதனால்தான் இந்த 318 இந்த எலியேசருக்கு பின்புதான், இந்த ஜெயம் பெற்ற பின்புதான் அவர்கள் அங்கே உன்னதமான தேவனுடைய ஆசாரியனை அவன் சந்திக்கிறார். உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். உன்னதமான தேவன், உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்திலே அந்த ஆசீர்வாதம் நிலை பெற்றிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். எல்லாவற்றிலும் அவன் அவருக்கு தசமபாகம் கொடுத்தான். அவர் அப்பத்தை பிட்டு ரசத்தை அவனுக்கு கொடுத்தார், அப்பத்தையும் ரசத்தையும் அவனுக்கு கொடுத்தார் என்பது அங்கே கம்யூனியனையும் குறிக்கிறது. இன்னொரு பக்கத்தில் அங்கே அவருடைய வெளிச்சம், அவரை அறிகிற அறிவின் வெளிச்சம், ஆவிக்குரிய மன்னா. ரசம் என்பது அங்கே அபிஷேகத்தை குறிக்கும். ஆவின் அபிஷேகத்தையும் வார்த்தையின் வெளிச்சத்தையும் அங்கே ஆபிரகாம் மெல்கிசேதேக்கின் இடத்திலே பெற்றுக் கொள்ளுகிறான் என்பதை அதுக்கு பின்பாக 15ஆம் அதிகாரத்திலே தான் அவன் எலியேசரை என் குமாரனாக எடுத்துக்கொள்ளட்டும், இல்லை உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்ற இடத்திலே அவனுக்கு சொல்லப்பட்டது. இஸ்மவேலும் கூட அவனுடைய குமாரன் என்ற இடத்திலே வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறான். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். இஸ்மவேலை தேவன் ஆபிரகாமுடைய குமாரன் என்று எங்கும் சொல்லாவிட்டாலும் ஆபிரகாம் அவனை குமாரனாக பெற்றெடுத்தது நிமித்தம் அவனையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகாரை அவர் கண்டார். அந்த பிள்ளையின் அழுகையின் சத்தத்தின் நிமித்தம் அவனுக்கு ஜீவரட்சணியத்தை அங்கு உண்டு பண்ணி கொடுத்தார். அதுக்கு பின்பாக கொண்டு வந்தும் இவர்களுக்கு 12 கோத்திரங்கள் இருக்கிறது போல அவர்களுக்கு 12 பிரபுக்களை கொடுத்தார். பூமியிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனாலும் அவன் தன் தகப்பனை பரியாசம் பண்ணி அந்த சுதந்திரத்திலிருந்து அவன் புறம்பாக்கப்படுகிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
அங்க இஸ்மவேல் குமாரன் என்ற ஸ்தானத்துக்கு அவன் ஒரு காலமும் வர முடியாது. காரணம், அவன் தகப்பனை பரியாசம் பண்ணக்கூடிய இடத்திலும் அவன் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலும் அவன் முடிவடைந்து விடுகிறான். 25ஆம் அதிகாரத்திலே கெத்துராலின் பிள்ளைகள் வந்தாலும் கூட அவளுக்கு வெகுமதிகளை கொடுத்து அனுப்பிவிட்டார். ஆனால் ஈசாக்கு மாத்திரம்தான் ஒரு பரிபூர்ணமான சுதந்திரத்தை அடைந்து கொள்ளுகிறார். அந்த சுதந்திரத்திலே பங்கு பெறக்கூடிய இடத்திலே இந்த எலியேசரும் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஈசாக்கு தான் பரிபூர்ணமான சுதந்திரத்தை அடைந்து கொள்ளக்கூடிய அவனுடைய சந்ததி என்பதை நாம் அறிந்து கொள்ளும். காரணம், ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய சுதந்திரத்தை, ஆவிக்குரிய பூமிக்குரிய சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அதுக்கு உண்மையாக இருந்து அவனை கனப்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். ஆபிரகாம் அங்கே மெல்கிசேதேக்கின் அந்த ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்வதற்கு அவன் கனம் பண்ணினான். அந்த தன் தசம பாகத்தினால் அந்த ஆசாரியனை அவன் கனப்படுத்துகிறான். தேவனுக்கு கொடுப்பது என்பது தேவன் ஏற்படுத்தின பிதாக்களுக்கு கொடுப்பதாக இருக்கிறது. இன்று ஐஸ்வர்யம் உமக்கு வேண்டியதா இராமல் பூமியிலே உமக்கு நீர் கொடுத்த உடைய பரிசுத்தவான்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. தேவனுக்கு கொடுப்பது என்பது தேவன் ஏற்படுத்தினவர்களுக்கு கொடுப்பதாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் என்றால் தேவன் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய போதக பிதாக்களுக்கு நாம் கனம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கனத்தை கொடுத்தால்தான் அந்த அப்பம் நமக்காக பிற்கப்படும், அந்த ரசம் நமக்காக கொடுக்கப்படும். அப்பொழுதுதான் நீங்கள் அந்த ஆவிக்குரிய அந்த வெளிச்சத்தை அடைந்து கொள்ள முடியும், அந்த அபிஷேகத்தை அடைந்து கொள்ள முடியும். நாங்கள் உபதேசிக்கக்கூடிய இயேசு, நாங்கள் சுவிசேஷம், எங்களுடைய சுவிசேஷம், அதிலே நீங்கள் பெறக்கூடிய ஆவி என்று சொல்லுகிறாரே, அந்த அப்போஸ்தலர்களோடு இருக்கக்கூடிய ஐக்கியம், அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய வழி, அவர்களுடைய வழியிலே நடக்கக்கூடியது, அவளை கனப்படுத்தக்கூடியதுதான் அந்த உபதேச வெளிச்சங்களையும் அந்த அபிஷேகத்தின் நிறைவையும் நாம் பெற்றுக்கொள்வதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஈசாக்கு தான் ஆபிரகாமுடைய அந்த வெளிச்சத்துக்குரிய சந்ததியாக அங்க சுதந்திரவாளியாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஈசாக்கு தான் ஆபிரகாமுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவனுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவாக்கக்கூடிய இடத்திலே ஒரு சரியான ஆவிக்குரிய சந்ததியாக வெளிப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆவிக்குரிய பிதாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் அவர்களை சரியாக கனம் பண்ண வேண்டும், சரியாக அடையாளம் காண வேண்டும், சரியாக அந்த தரிசனத்திலே நாம் இணைக்கப்பட வேண்டும், சரியாக அவருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆவிக்குரிய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முதலாவது நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆபிரகாம் ஒரு ஆவிக்குரிய தகப்பன். அவனோடு இணைந்த ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். இஸ்மவேல் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு அவன் துணிகரம் கொண்டு அவனை பரியாசம் பண்ணி அவனை ஏளனம் பண்ணி அவனை மதிக்காதபடிக்கு அந்த சுதந்திரத்திலிருந்து புறம்பாக்கப்பட்டான் என்பதை நாம் அறிந்தோம். ஆனால் எலியேசர் அப்படி புறம்பாக்கப்படவில்லை. Even though he is an adopted son, he is a son of the house. அவன் தத்தெடுக்கப்பட்ட குமாரனாக இருந்தாலும் அவன் ஆபிரகாமின் வீட்டுக்கு அவன் குமாரனாக உண்மையுள்ளவனாக இருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் 24ஆம் அதிகாரத்திலே அவனை அழைத்து அவனுக்கு அவனிடத்தில் ஒரு சத்தியத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய குமாரனுக்கு மனவாட்டியை கொண்டு வரக்கூடிய வேலையை அவனிடத்தில் கொடுக்கிறார். இந்த எலியேசர் என்பவன் அவன் வீட்டுக்கு குமாரன் மாத்திரம் அல்ல, அவன் உடன்படிக்கையின் குமாரனாக மாறுகிறான். He is the son of promise. அவன் வீட்டுக்கு மாத்திரம் குமாரனாக அல்ல, ஆதியாகமம் 24 அவன் உடன்படிக்கையின் குமாரனாக மாறுகிறான். அந்த உடன்படிக்கையோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான். அவன் ஈசாக்கை தனக்கு மேன்மையாக எண்ணுகிறான், எஜமானன் என்று எண்ணுகிறான். அதனாலே இந்த ஆபிரகாமின் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே அவனுடைய ஆவிக்குரிய எஜமானன், ஆவிக்குரிய தகப்பன் அவனை நம்பக்கூடிய இடத்திலே 24ஆம் அதிகாரத்திலே he became the son of promise and son of covenant.
உடன்படிக்கையின் குமாரனாக, அவன் வாக்குத்தத்தத்துக்கு உண்மையுள்ளவனாக இருக்கக்கூடிய உண்மையுள்ள குமாரனாக மாற்றப்படுகிறான். ஆபிரகாமின் தொடையின் கீழ் கையை வைத்து அவன் சத்திய பிரமாணம் செய்து அவனுடைய குமாரனுக்காக ஒரு மனவாட்டியை தேடக்கூடிய இடத்திலே ஒரு பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு விதத்திலே எலியேசரை ஆவியானவருக்கு அடையாளமாக நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த இடத்திலே ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுக்கு அடையாளமாக, உடன்படிக்கையின் குமாரனுக்கு அடையாளமாக நாம் அவரை பார்க்கிறோம். He promised by keeping his hands on Abraham's thigh. ஆபிரகாமின் மடியின் கீழே கைகளை வைத்து அவன் சத்தியம் செய்து அங்கே எழும்பி மணவாட்டியை தேடும்படியாக போகிறான் என்பது அங்கே ஆபிரகாமின் சந்ததியின் மேல் அந்த சத்தியம் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அன்றைக்கு பிரமாணங்கள் கொடுக்கப்படவில்லை, அன்றைக்கு வேத வாக்கியங்கள் கொடுக்கப்படவில்லை, அன்றைக்கு சத்தியம் செய்யும்படியாக அவர்கள் he promised on the seed of Abraham. ஆபிரகாமின் சந்ததியிலே அவன் சத்தியம் செய்து எழும்பி போகிறான். அந்த குமாரனுக்கு ஒரு மனவாட்டியை கொண்டு வரக்கூடிய உத்தம வேலைக்காரனாக, உத்தம வீட்டின் குமாரனாக, அங்கே உடன்படிக்கைக்கும் அங்கே சத்தியத்துக்கும் குமாரனாக அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய ஆவிக்குரிய பிதாக்களை நாம் சரியாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். நம் ஆவிக்குரிய பிதாக்களோடு இருக்கக்கூடிய உபதேசத்தின் ஐக்கியத்திலே நாம் சரியாக இணைக்கப்பட வேண்டும். அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியதிலும் அவர்களுடைய யுத்தத்தின் பகுதியிலும் நாம் சரியாக அவர்களோடு இருக்க வேண்டும். அங்கே இஸ்ரவேலை வழிநடத்தி கொண்டு வரக்கூடிய இடத்திலே மோசே சரியான ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறான். ஆவிக்குரிய தகப்பனுடைய கையை உயர்த்தினால்தான் ஆவிக்குரிய குமாரர் அந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியும். மோசேயின் கரங்கள் தூக்கப்பட்டிருக்கும் வரைக்கும் யோசுவா யுத்தத்திலே எதிரிகளை மேற்கொண்டார். அவன் கை இறங்கின போது எதிரிகள் இவர்களை மேற்கொள்ளக்கூடிய இடத்திலே இவர்கள் அங்கே படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே அங்கே 2 பேர் அங்கே மோசேயுடைய 2 கைகளையும் தூக்கி பிடிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். நாம் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மாருடைய கைகளை ஓங்க செய்யக்கூடிய இடத்திலே, தூக்கி பிடிக்கக்கூடிய இடத்திலே அங்கே ஆரோனும் ஊரும் அங்கே மோசேயின் 2 கைகளை அவர்கள் தாங்கினது போல நம்முடைய ஆவிக்குரிய பிதாக்களை நாம் கனம் பண்ணுவது மாத்திரமல்ல, யுத்தத்திலே அவர்களுடைய கைகளை தாங்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதுக்கு நாம் முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மாரை சரியாக அடையாளம் காண வேண்டும். அடையாளம் கண்டவர்கள் சரியாக ஐக்கியப்பட வேண்டும். ஐக்கியப்பட்டவர்கள் சரியாக அவருடைய பாதைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் சரியாக அவர்களை கனப்படுத்த வேண்டும். கனப்படுத்தக்கூடியவர்கள் தங்கள் ஆவிக்குரிய பிதாக்களுடைய கைகள் ஓங்கி இருக்கும்படியாக எப்பொழுதும் அவர்களுடைய கைகளை தாங்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உங்கள் ஜீவியத்திலே ஆவிக்குரிய யுத்தங்களை ஜெயிக்க முடியும். ஆவிக்குரிய எழுத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மாரை நாம் முதலாவது அறிந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்குள்ளே 10,000 உபாத்தியார்கள் இருக்கிறார்கள். தகப்பன்மார்களை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். நீங்கள் தகப்பன்மார்களை கண்டுகொள்ள வேண்டும். தகப்பனுடைய பந்தியிலே நாம் பங்கு பெற வேண்டும். அங்கே சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானும் தள்ளப்பட்டு போனாலும் கூட அவனுடைய குமாரனாகிய மேவிபோசேத்தை தன்னுடைய பந்திக்கு கொண்டு வர கரிசனை உள்ளவனாக இருந்த ஒரு ஆவிக்குரிய தகப்பனை நீங்கள் தாவீதிலே காணலாம். இவன் என்னாலும் ராஜாவோட அசனம் பண்ணும்படியாக அவனை அவன் பந்திக்கு கொண்டு வந்தான். நம்முடைய தகப்பனுடைய பந்தியிலே புசிக்கிறவர்கள் சரியாக தகப்பன்மாரை கனம் பண்ண வேண்டும். சரியாக தகப்பனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சுதந்திரத்தை விட்டு புறம்பாக்கப்படுவீர்கள். தகப்பனுடைய பந்திக்கு வந்து மற்ற தகப்பன்மாரை குறித்து பெருமையாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் அங்கே கண்டேன், இங்கே கண்டேன், வெளிச்சம் பெரியதாக இருக்கிறது, பூமியிலே இப்படிப்பட்ட வெளிச்சத்தை நான் காணவில்லை என்றால் நீ சரியாக உன் தகப்பனுடைய பந்தியிலே புசிக்கவில்லை. நீ சரியாக உன் தகப்பனுக்கு உண்மையாக இல்லை. உன் தகப்பனை நீ சரியான விதத்தில் கனம் பண்ணவில்லை.
நீ சரியான உன் ஆவிக்குரிய தகப்பனை கண்டு கொண்டால், நீ சரியான உன் ஆவிக்குரிய தகப்பனை கனம் பண்ணினார், நீ சரியாக அவருடைய தரிசனத்திலே நீ இணைக்கப்பட்டால், உபதேசத்தின் வெளிச்சங்களினால் நீங்கள் பிரகாசிக்கப்படுவீர்கள். அவருடைய தரிசனத்தின் வழியிலே நீங்கள் ஓடுவீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தரிசனங்கள் பரிபூரணப்படும். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். குமாரன் பிதாவுக்கு உண்மையாக இருந்தது போல, குமாரனோடு அப்போஸ்தலர்கள் உண்மையாக ஐக்கியப்பட்டு இருந்தது போல, நாம் நம்முடைய ஆவிக்குரிய பிதாக்களோடு உண்மையாக ஐக்கியப்படுவோம். நீங்கள் எங்களோட ஐக்கியமாயிருங்கள். எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த காலை வேளையிலே நம் ஆவிக்குரிய பிதாக்களை கனம் பண்ணுவோம். ஆவிக்குரிய பிதாக்களின் பந்தியிலே சரியாக பங்கு பெறுவோம். ஆவிக்குரிய பிதாக்களோடு உள்ள உபதேசத்தின் ஐக்கியத்திலே நிலைத்திருப்போம். வெளிச்சத்தினால் பிரகாசிக்கப்படுவோம். அவர்களை கனம் பண்ணுவோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் நிறைவினால் நிரப்பப்படுவோம். இந்த காலை வேளையிலே தேவன் நம்மை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஆவிக்குரிய பிதாக்களை நமக்கு தந்திருக்கிறார். அவரே நம்முடைய ஆவிக்குரிய பிதாவாக என்றென்றும் நிலைத்திருக்கிறார். அவரை விசுவாசிப்போம். அவர் ஏற்படுத்தி கொடுத்த பிதாக்களிலே அன்பு கூறுவோம். காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுப்போம்.